உன்னை நான் என்னைக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கவும் இல்லை, நினைக்கவும் மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒருவேளை உனக்கு அந்த தகுதி இருந்திருந்தா உன் கூட பிறந்த அக்கா வீட்டுக்காரங்கிட்டே நீ ஏமாந்திருக்க மாட்டேன். அப்படின்னா நான் வெறும் அதுக்காக தானா? நான் உத்ராவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். உன்கிட்ட விவாகரத்து வாங்க இதுவும் ஒரு முக்கிய காரணம். உத்ராவுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறது, அவ சந்தோஷத்துக்கு, சுதந்திரமா அவ சமூகத்தில் நடமாட்டதுக்கு ஒரு வாய்ப்பு தான். பெரியம்மா, என்ன தாரா? இந்த அம்மா எங்க இருக்காங்க இப்போ? இவ்ளோ கிஃப்ட ஓபன் பண்ணனும். என்ன பாருங்க நான் எப்படி இருக்கேன்னு. இந்த கிஃப்ட் எல்லாம் என்னோடது இல்ல, ஆனா இந்த கிஃப்ட பார்க்காம என்னால இருக்க முடியல. அப்புறம் இந்த கிஃப்ட் யாருக்கு வந்ததோ உங்களுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருமா, வந்துடுவா. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் போய் கிஃப்ட் ஓபன் பண்ண போறேன்ப்பா. தாரா, உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமா சேர்ந்து கிஃப்ட்ஸா ஓபன் பண்ணலாம். அப்பதானே நல்லா இருக்கும். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடு. வித்யா, என்னத்த? தாராவை அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போ. போ, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. போ போ போ. சரி சரி வா. சரிம்மா, நானும் ரூமுக்கு போறேன். போய் தூங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்களும் சீக்கிரமா போய் தூங்குங்க. பாரு, அம்மாவுக்கு இந்த வீட்டு மேல நிறைய அக்கறை இருக்குதான். உனக்கு எல்லார் மேல ரொம்ப அக்கறை இருக்குல்லம்மா. ஆனா இந்த நேரத்துல உன் வாயில இருந்து இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்கறதுக்கு நல்லவே இல்லம்மா. நான் ஒன்னும் கூட இல்லம்மா. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்க்காம இருக்கிறதுக்கும் புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கும் நான் இப்ப வாயை மூடிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காத. நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆதித்யா, நீ நிறைய குடிச்சிருக்கன்னு நினைக்கிறேன். ஆமா, குடிச்சிருக்கேன், நிறைய குடிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு குடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு என்னுடைய சுயநினைவு நல்லாவே தெரியுது. நீங்க எப்படி பண்ணீங்க? ஏன் என்ன ஏமாத்துனீங்க? நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? இத்தனை நாளா என் வாழ்க்கையோடையும் என் மனசோடையும் விளையாடுறதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? சொல்லுங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? விட மாட்டேன். நான் உங்களை நிம்மதியா வாழறதுக்கு விடவே மாட்டேன். ஆமா, நான் இத்தனை நாளா முட்டாளாதான் இருந்தேன். உங்களை பத்தின உண்மையை நான் எல்லார்கிட்டயும் போய் இப்பவே சொல்லதான் போறேன். இப்பவே சொல்லதான் போறேன். நல்லா தெளிவா கேட்டுக்க. வெளியில இந்த விஷயத்தை யாருக்கிட்டையாவது சொன்னா ரிஷியை நீதான் கொலை செஞ்சேன்னு நான் வெளியில சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கான சாட்சியை மறைச்சு வச்சிருக்கேன். நீ தப்பிச்சிட்டேன்னு மட்டும் நினைச்சாத. நான் நினைச்சா இப்பவே உன்னை ஜெயில தூக்கி போட முடியும்.